ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் பிடிவாரண்ட்களை தாமதப்படுத்தாமல் குறித்த நேரத்தில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்ற வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த பிடி வாரண்டை அமல்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தாக்கல் செய்த அறிக்கையில் மாநிலம் முழுவதும் 73,699 வழக்குகள் பிடிவாரண்ட் நிலையில் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1985ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை 61,301 வழக்குகளில் பிடிவாரண்டுகள் அமல்படுத்தப்படவில்லை என தலைமை பதிவாளர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் 61,000 வழக்குகளில் பல ஆண்டுகளாக பிடிவாரண்ட் அமல்படுத்தப்படாமல் இருப்பது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். இது நீதி பரிபாலன முறையை பலவீனப்படுத்தும் என்று குறிப்பிட்ட நீதிபதி, எதிர்காலத்தில் பிடிவாரண்ட்களை தாமதப்படுத்தாமல் குறித்த நேரத்தில் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டார். பிடிவாரண்ட்களை அமல்படுத்துவது தொடர்பான உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகளையும் உயர்நீதிமன்ற சுற்றறிக்கைகளையும் காவல்துறையினரும் நீதித்துறையினரும் பின்பற்றாவிட்டால் அது நீதித்துறையின் மாண்பையும் மக்களின் நம்பிக்கையையும் குலைத்துவிடும் எனவும் நீதிபதி எச்சரித்தார். பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அவர்களை தலைமறைவு குற்றவாளி என அறிவித்து வழக்கை நடத்த வேண்டும், அவர்களின் சொத்துக்களை முடக்குவது உள்ளிட்ட சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என காவல்துறையினருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தலைமறைவு குற்றவாளிகளுக்கு எதிராக நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுக்க தவறினால் அது குற்றம் சாட்டப்பட்டவர்களை சட்ட நடவடிக்கையில் இருந்து தப்பிப்பதை ஊக்குவிக்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். நீதி பரிபாலனத்தில் காவல்துறையினருக்கும் நீதிமன்றங்களுக்கு கூட்டு பொறுப்பு இருப்பதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். தீர்வு தேடி நீதிமன்ற கதவுகளை தட்டும் மக்களுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். நடைமுறை குளறுபடிகளால் அவர்களுக்கு நீதி மறுக்கப்படவோ தாமதப்படவோ கூடாது எனவும் தீர்ப்பில் நீதிபதி தெரிவித்துள்ளார்.